என்ன மாஸ்டர் புரோட்டா ரெடியா? இப்பதான் மாவே பிணையறேன். உனக்கு என்னடா பொரட்டா? போய் இலைய எடுத்து வை. போ 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 கிளம்பு. வர வர உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகம்டா. வந்துட்டாரு. பொரட்டா ரெடி ஆயிடுச்சுன்னு, பூரி ரெடி ஆயிடுச்சுன்னு. இங்க அடுப்பே எரியாம நானே தவண்டுகிட்டு இருக்கேன். இவன் பொரட்டா ரெடி ஆயிடுச்சா இது வேணும். என்ன மாஸ்டர் எத்தனை கிலோ மாவு போட்டிருந்தீங்க இன்னைக்கு? 2.5 கிலோ போட்டேன். 2.5 கிலோவா? ஆமா, நம்ம கடைக்கு அது போடுறதே பெருசு. எத்தனை புரோட்டா வரும்? என்ன ஒரு 54 55 வரும். அது என்ன 54? அவ்வளவுதான் வரும் அந்த 2.5 கிலோவுக்கு. ஏன் ஒரு 70 வராதா? எப்படியா நீ 70 எடுப்ப? பக்கத்து கடைக்காரன் மட்டும் எடுக்கிறான் 70 புரோட்டா. அவன் பிச்சை எடுத்தேன் அவன். மொகரைய பாரு மொகரை. போய் நீயும் போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே? ஓ, அப்ப நாங்க போய் பிச்சை எடுக்கணுமா உனக்கு? ஆ. போறியா இல்ல கத்தி நல்லா வசமா தீட்டு வச்சிருக்கேன், அறுத்து விட்டுற போறேன் போன்ட்டு. யோ 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 பேசாம வேலை பாரியா? சரி சரி, தீபாவளி போனது சரியா என்ன? இன்னும் தராமே இருக்க. தீபாவளி போனஸ் தந்தா மட்டும்தான் அடுத்து நான் வேலை பார்க்க முடியும். இல்லைன்னா வச்சுக்கோ, ஒரு இது நம்மகிட்ட நீ எதிர்பார்க்க முடியாது, பாத்துக்கோ. யோ புரோட்டா போடியா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். போனஸ் காசு தர்றேன்னு மட்டும் சொல்லு, அப்பதான் நான் மாவுல நான் கைய வைப்பேன். இல்லைன்னா மாவு பிசைய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது, பாத்துக்கோ. சரி சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். நீ வேலையை பாரு வேலையை பாரு. ஏ, எத்தனை நாள் தான் நீ இழுப்ப? எனக்கு இதுக்கு முடிவு தெரிஞ்சு ஆகணும்டா. ஒண்ணு தீபாவளி போனஸ் தாரியா, இல்ல உன் பொண்ணு கடைக்குள்ள இருக்கா பாத்தியா? ஒன்னா? பாரு, வயசு வேற ஆறிக்கிட்டே இருக்கு. யாரும் எனக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பாத்துக்கோ. வச்சு உன் முக லட்சணம் அப்படிடா, அது நான் என்னடா செய்ய முடியும்? சரி சரி வேலையை பாரு. மத்த விஷயத்த அடுத்து பாத்துக்கலாம் சரியா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு தீபாவளி போனஸ் தரியா இல்லையா, அதை மட்டும் சொல்லு. ஓ தரையா, வேலையை பாரியா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்போ பிணையர்ல எத்தனை புரோட்டா போடுதா இப்ப? அது சொல்லு எனக்கு முத. என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா இந்த கடையில பார்த்தோன்னா ஒரு 10 புரோட்டா ஓடுறது பெருசு. அதை பத்தி நீ பேசாத, நீ கரெக்டா சொல்லு. என்ன ஒரு 50 ஒரு 54 எடுப்பேன். இப்பதான் 40 45 சொன்ன, இன்னும் குறைஞ்சுக்கிட்டே போமா இருக்க இருக்க. போனஸ் வர்ற வரைக்கும் குறைஞ்சுக்கிட்டே தான் போவோம், அதையும் பாத்துக்கோ நீ. வந்து தொலைறேன்டா நாயே. எவ்வளோடா வரும் கரெக்டா சொல்றா. ஏய் ஆமா, சொல்ல மறந்துட்டேன். நேத்து ஒரு ஆர்டர் கொடுத்தியே, அது என்னாச்சு? என்ன ஆர்டரு? 40 செட்டு பூரி, ஒரு 40 இட்லி, ஒரு 25 தோசை, இதெல்லாம் கட்டி வைக்கிறதுன்னு சொன்ன, ரெடி பண்ணி வைங்கன்னு சொன்ன, என்னாச்சு? அதுவா, அது இன்னும் பைசா வரலடா தம்பி. பைசா வராது. ஏய் ஏய் எப்படா சொல்ற? உன் கடையில வாங்கின 50 பேர் செத்து போயிட்டாங்கடா. செத்து போயிட்டாங்க. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அறிவு கட்ட மூதேவி. நான் அப்பவே சொன்னேன், அந்த ஆர்டரை எடுக்காதடா எடுக்காதடான்னு சொன்னேன். கேட்டையா? அடுத்த ஆர்டர் வரும், அதுக்கடுத்து பாத்துக்கலாம் என்ன ஏதுன்னு. அவங்களே நீ சாவடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டியா நீ? ஏண்டா சொன்னப்பல. நம்ம மண்டபத்திலயாவது ஒரு 30 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கே சாப்பாடு போட்டுக்க வேண்டியதானே? ஏன் அவங்களே விட்டுட்டு வந்த? ஓ, அவங்களையாவது உயிரோடாது இருக்கட்டும்யா, ஏன் அவங்களையும் சாவடிக்க சொல்றியா நீ? போயா போ. போய் அரசு சட்னியை போய் இன்னொருக்கா திரும்ப அற. அதான் உனக்கு வேலை. டேய், ஏதாவது மாஸ்டர் மாதிரி பேசுறியாடா என்கிட்ட? ஏண்டா, ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி இல்லடா பேசிட்டு இருக்க. உன் மாஸ்டர்டா நானு, ஒரு மரியாதை கொடுத்தா பேசுறா. ஓ, என்னைக்கா நீ இந்த கடையில ஒழுங்கா போட்டிருக்க? ஏதாவது ஒழுங்கா போட்டிருக்கேன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன் மாஸ்டர்னு. எல்லாமே தப்பு தப்பாதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. வேற இப்பதான் நீ போனஸ் கேட்டிருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. இல்லன்னு வச்சுக்கோ, அது கூட கிடைக்காது பாத்துக்கோ. போனஸ் வேண்டாம் எனக்கு. அப்பனா நாளைக்கு எனக்கு சாயந்தரம் மதியம் போல எனக்கு உனக்கு எனக்கு வீட்டுக்கு எனக்கு வீட்டுக்கு விட்டுரு. நான் போய்க்கிறேன். அதையாவது பண்ணு. என்னது வீட்டுக்கு விடணுமா? எங்கடா போற? எவன்டா இது, மனுஷன் சாப்பிடுவானாடா இங்க? ஏண்டா? டேய், நீயே பக்கத்து வீட்டுல சாப்பிட்டா நம்மள என்னடா நினைப்பாங்க எல்லாரும் இது சாப்பிடுறவங்க? இதெல்லாம் ஒரு ஹோட்டலான்னு நினைப்பாங்க, வேற என்ன நினைக்க போறாங்க? அது நமக்கு தெரிஞ்சா போதும்டா, அது நீயே காட்டி கொடுக்காதடா ஆதாரி போயில. ஆட்டி கொடுக்குதுன்னு என்னடா இருக்கு? அவங்களுக்கே தெரியும். இப்ப என்னடா, ஒரே முடிவுலதான் இருப்பியா இப்படியே? என்னதான்டா பண்ண போறப்ப? இப்ப பார்த்தாலும் கலாச்சிக்கிட்டே இருக்க, என்னடா செய்யணும் உனக்கு? வாக்குவாதம் தான் உன்ட்ட பண்ணல. போன மாசம் சம்பளத்தை எங்க, அதுவே நீ நீ எனக்கு கொடுக்கலன்னும்.
ஆனா வேலை மட்டும் நல்லா வாங்கிக்கிற. நான் சுத்தி வளைச்சு இந்த சம்பளம் போனஸ் அதுலதான்டா வந்து நிக்கிற. ஆமா, அப்ப நான் எதுல போய் நிக்க சொல்றீங்க? அதுலதான் நிக்கணும். அதுதானே மெயின். சரி வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன் என்ன ஏதுன்னு, சரியா? நீ குடு, நான் அதுக்கப்புறம் நான் வேலையை பாக்குறேன். ஏண்டா நீ இல்லைன்னா எனக்கு வேற ஆளே இல்லையா? நீ தான் நினைச்சிட்டு இருக்கியா நீ? பாத்துக்கோ, ஜாக்கிரதை தம்பி. வையுங்க, நான் என்ன வேண்டாம்னா சொல்றேன், வையுங்க, பாத்துக்கலாம். நான் இன்னும் நல்ல இடத்துல போய் வேற வேற வேலை பார்த்தேன்னா நல்லா வேலை பார்த்துட்டு நல்லா சம்பளம் வாங்கிட்டு நல்லா இருந்திருப்பேன். வேற ஆளுதான் நல்ல விவரமா இருக்கான், இல்ல நீ தான் இழிச்சவாயன். உன்னைய தான் வச்சிருக்க முடியும். அடா அடா அடா, நான் இளிச்சவாயன் இல்ல, நான் தான் இளிச்சவாயன். தான்டா நானும் சொன்னேன். உதவி. அதானே நானும் சொன்னேன். சரிடா சரிடா, பேசாம வேலையை பாருடா, ஏன்டா நக்கல் அடிச்சுட்டே இருக்க? குருமா எடுத்துட்டானான்னு பாடுறா, கோமிட்டி தலையன். நேத்து அவன்கிட்ட குருமால முட்டையை உடைச்சு ஊத்துறான்னா என் தலையில உடைச்சு ஊத்துறான். மூதேவி பையில வச்சுட்டு என்ன செய்த வச்சாக. எனக்குனே வந்து சேருவீங்களாடா? சரி சரி, கல்லு சூடா இருக்கான்னு பாரு. வா வா, வந்து ஏறி உட்காரு பாரு எப்படி இருக்குன்னு. நான் உனக்கு ஏறி வந்து உட்காரணுமா? ஆ நாளைக்கு எங்க அக்கா அம்மாவுக்கு வளைகாப்பு வைக்கிறாங்க. சரி, இப்ப அதுக்கு என்ன? 40 பேத்துக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருப்படா, அந்த ஆர்டரை மட்டும் நீ எடுத்துறாத தயவு செய்து. அவங்க வேற நல்ல ஹோட்டல்ல பாத்துக்கிடுவாங்க. நீ மட்டும் அந்த ஆர்டர் எடுத்துறாத தயவு செய்து. இத்தனை நாளா என் வாழ்க்கையில நீ ஒரு இது கூட பண்ணது கிடையாது, ஒரு உதவி கூட. ஆனா இப்ப கரெக்டா அந்த ஒரு உதவியாவது எனக்கு பண்ணிரு. ஏய், வர்ற ஆர்டர்லாம் நீயே இப்படி எடுத்துக்கிட்டனா, இப்ப நான் அடுத்த ஆர்டர் எனக்கு ஏதாவது என்னடா வரும்? ஐயோ, மத்தவங்களுக்கு நான் வேண்டான்னு சொல்லுவேன், கடைகள் இந்த கடை வேண்டான்னு. ஐயோ, என் குடும்பத்துக்கு நான் என்னையா சொல்லுவேன்? நீயா யோசித்து பாரியா? நீயே சொல்லு. உன் மவனுக்கு இந்த சாப்பாடை கொடுப்பியா? சொல்லு. நான் எதுவுமே பண்ணல. உன் மவனுக்கு நீ ஒரு பிறந்த நாள் கொண்டாடினிய, சாப்பாடு எங்க ஆர்டர் கொடுத்த? எங்க கொடுத்தேன்? இரு 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 இரு, நான் சொல்றேன். உன் ஹோட்டலை விட்டுட்டு அன்னபூர்ணால போய் ஆர்டர் கொடுக்குற. நீயே வர்ற ஆர்டர் பூரா கேன்சல் பண்ணிட்டு இரு இப்படியே. ஆர்டர் எல்லாம் கேன்சல் பண்றதெல்லாம் என் நோக்கமே கிடையாது. அவங்கள வாழ விடணும்னா வேற வழியே இல்லை எனக்கு. அவங்க வாழணும். அவங்க வாழணும்னா நீ கொஞ்சம் வழிய விடுறா. சரி, போ போ போ, கஸ்டமர் கவனி, போ. இப்போ நின்னு நின்னு பேசிட்டே இருக்காத என்கிட்ட. வேலையை பார்க்க விடு. ஏண்டா கஸ்டமரை துரத்துற மாதிரி என்னையும் துரத்திக்கிட்டு இருக்கு இப்ப. வர வர உன் நோக்கமே சரியில்லடா, எனக்கு பிடிக்கலடா ரொம்ப அவனைய. டேய் நான் ஓனர்டா, மனசுல வச்சு பேசுறாத. ஏண்டா, தீபாவளி முடிச்சு ஒரு வருஷம் ஆக போகுது. அந்த போனஸை தர வக்கு இல்ல நீ. இதுல நீ வேற பேசிக்கிறது வெளியில. சரி சரி, சீக்கிரம் புரோட்டா போடு. அண்ணே அண்ணே, இங்க எங்கண்ணே சாப்பிடறதுக்கு நல்ல கடை இருக்கு, ஹோட்டல் கடை? இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி பாப்பா, செம்மையா ஒரு கடை இருக்கு தம்பி. அங்க சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அண்ணே, அப்ப இது என்னது? இது ஹோட்டல். அப்ப இது ஹோட்டல் இல்லையாண்ணா இது? எங்க ஊர்ல எவனும் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட மாட்டான். ஒண்ணு தரையில சாப்பிடுவேன், இல்லைன்னா இலையில சாப்பிடுவேன். இது என்னதான் இருக்கு சாப்பிடுறதுக்கு? ஏதாவது சொல்லுங்க. நான் அப்ப சொல்றேன், சாப்பிடுவியா நீ நான் எது சொன்னாலும்? சொல்லுனே. 1 லிட்டர் பாமாயிலும் கொஞ்சம் உப்பு இருக்கு, கொஞ்சம் அள்ளி தின்னுட்டு போறியா? ஓ, ஹோட்டல்ல என்னையா இருக்கும் அதை சொல்லியா முத. கூட ஒரு 4 நாய் இருக்கு, உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு 4 நாற்காலி இருக்கு. நான் கேட்டது தப்புதாயா உன்கிட்ட, மன்னிச்சுக்கோயா. தப்பு இதெல்லாம் பழங்கெல்லாம் விக்கிறது இல்லப்பா. அங்க அந்த கடைக்கு போய் பாருப்பா. சரிப்பா, இப்ப என்னப்பா சாப்பிடுத? அதை சொல்லு, தெளிவா சொல்லு. ஒண்ணும் இல்லண்ணே, லைட்டா ஒரு கப்புல மாவை எடுத்து அப்படியே அப்படியே சட்டில லைட்டா ஊத்தி அப்படியே 2 ராவு ராவி, அதுல பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா அப்படியே இட்லி பொடி தூவி, கேரட் லைட்டா அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி 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 அப்படியே முருக 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 அப்படியே ஒரு நெய் இருக்குண்ணே, நெய் கரண்டி லைட்டா அப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து, அப்படியே ஊத்தி விட்டு அப்படியே இங்கிட்டு ஒரு புரட்டு, அங்கிட்டு ஒரு புரட்டு, அப்படியே பொத்துனாப்புல பொறு 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 பொறுன்னு எடுத்துட்டு வாக்க பார்ப்போம். அண்ணனுக்கு ஒரு தோசை போட்டு விடு. ஏய் சொன்னப்பல, இவ்வளவு நேரம் கதை கதை கதையா பேசிருக்கேனடா. ஏண்டா ஒரே ஒரு தோசைன்ட்டு அப்படியே ஓடிட்டியாடா?
இருடா வாடா வாடா பாத்துக்கலாம்டா. ப்ரோ பசிக்குதியா, என்னையா செய்ய போறா, எடுத்துட்டு வாயா. ஐயாக்கு தானே பசிக்குது, உனக்கு இல்லைல்ல. உன் ஐயா வர சொல்லு போ. சாரியா, மன்னிச்சுக்கோயா. உன் ஹோட்டல் தாயா நல்ல ஹோட்டலு. இங்க எதுவுமே நான் சொல்ல மாட்டேயா. இங்க வா, இங்க வந்து சாம்பல் அள்ளி தின்னு, அப்பதான் அறிவு வரும். என்னையா சும்மாயா இருக்கேன், ஏயா. அண்ணே, மாஸ்டர் அண்ணே, தேங்காய் சட்னிக்கு என்னென்ன போடணும்? 2 துண்டு மாங்காய், 2 அன்னாச்சி பழத்தை போடு உள்ள, நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதீங்க. பையன் புதுசுதான், ஒண்ணும் நினைக்காதீங்க. தப்பாலாம் நினைக்காத, நம்ம பசங்க தான் எல்லாம். சரிங்கண்ணே சரிங்கண்ணே சரி. ஓ, உன்ட்ட நான் என்ன கேட்டா நீ என்னையா சொல்லிட்டு இருக்க? நக்கல் அடிச்சுட்டே இருக்க. நக்கல் அடிக்கவும் வேலையா போய்க்கா உனக்கு? இன்னும் இங்கே நிக்கிட்டே இருக்காது தம்பி, இது ஹோட்டல். ஹோட்டலே கிடையாது, ஹோட்டல் மாதிரி. சரியா? ஹோட்டல் நினைச்சு வந்துட்டீங்க. சாரி, மன்னிச்சுக்கோங்க. நீங்க கிளம்பலாம். அண்ணே இது அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதுதானே, நானாவது போயிருப்பேனே, வீட்டுக்காவது போயிருப்பேனே. ஏனே இப்படி பண்றீங்க? ஏய், நீ ஓனர் இருக்கான்னு கூட தெரியாம நீ எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கடா. ஒரு ஆர்டர் கூட புடிச்சு கொடுத்துக்க மாட்டேங்கடா உன்னால. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணோட எனக்கும் தெரியலடா. அதான் போனஸை கொடு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு. கிளம்பு கிளம்பு. நன்றி எல்லாருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நல்லா உற்சாகப்படுத்தி இன்னும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் மேலும் மேலும் நல்ல நல்ல காமெடி வீடியோ நல்லா அழகாக பண்ணி உங்களுக்காக தெரியப்படுத்தணும்னு நாங்க நினைக்கிறோம். நன்றி நன்றி.